ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஈஷா குட்டிக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதனால் அவங்களுக்குன்னே தனியாக ஒரு சிலிக்கான் பேபி ஃபுட் செட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூ, அதோட ப்ரைஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிலிக்கான் பவுல் வந்திருக்கு. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது, திக்காக இருக்குது. அடுத்து வந்து ஸ்ட்ராவோட நம்மளுக்கு வந்து மக்கு கொடுத்துருக்காங்க, வாட்டர் மக்கு. ஸோ இது வந்து பிடிச்சிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக 2 ஹேண்டிலோடு வருது. லுக் வைஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டியுமே நல்லா திக்காக இருக்குது. ப்ராடக்ட் வந்து திக்காகவே இருக்குது. பார்த்திங்கல்ல, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. நம்ம ஈஷா குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அழகான ஒரு ஸ்பூனுக்கும் ஒரு வந்து ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் ஏப்ரான் பார்க்குறோம். எதுவுமே நல்லா இருக்குது. நான் நினச்சேன் பாப்பாவுக்கு இப்போ தான் தலை நின்று இருக்குது, இந்த ஏப்ரான் வெயிட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்ட்டு. பட் அப்படி இல்லைங்க, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ப்ளேட்டும் பார்த்திங்கன்னா செக்ஷனோட தான் வந்திருக்கு. பாருங்கள் வீடியோவில் நான் எவ்வளோ அழகாக காட்டுறேன்ட்டு. எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. நல்ல செக்ஷன் ப்ளேட்டாக தான் வந்திருந்தது. பட் நம்மளோட பவுலில் இருக்கட்டும், நம்ம வாட்டர் செக்ஷனோட வரலைங்க. பட் அதர்வைஸ் ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் மினி குட்டி 2 ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் வந்து மிஸ் ஆகிருந்தது. பட் இட்ஸ் ஓகே, இது வரைக்குமே நல்லா இருந்தது. இதுவுமே எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க, ஈஷா குட்டிக்கு தானே வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அவங்கக்கிட்ட தானே தெரியும். ஓகே, அவங்களே கேட்டுருவோமா என்ன சொல்கிறாங்கன்னு. ஈஷாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே பிங்க்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த கலரே வாங்கியிருந்தேன். அவங்களுக்குமே இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இப்போவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இதை ஒரு டாயாக கூட யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ அவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் காட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம். பாருங்கள், இப்போவே வாட்ரு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கையில் பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களையும் கேட்போமா பிடிச்சிருக்கான்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஐயோ சிரிக்கிறாங்கங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ ஏன் நான் இதை வாங்கினேன் அப்படின்னா, நம்ம பாப்பா கிட்ட வந்து செக்ஷன் இல்லாமல் பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா அவங்க தள்ளிவிட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகும். சில சமயம் அவங்க மேலேயும் சிந்திப்பாங்க. அதனால தான் நான் வந்து சிலிக்கான் ஓகே சர்ச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஒரு தடவை சும்மா எப்படி ஊட்டி பார்ப்போமா வாங்க. அழகாக சாப்பிட்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு.